ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் ரகளையில் ஈடுபட்டதால் இரண்டாவது நாளாக சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. பார்லிமெண்ட் தாக்குதல் வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அப்சல் குருவின் தண்டனையை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை சுயேச்சை எம்எல்ஏ இன்ஜினியர் ரஷீத் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் புதனன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் தீர்மானத்தை கைவிட வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் நாள் முழுக்க சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து தீர்மானம் வியாழனன்று விவாதத்திற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இரண்டாவது நாளாகவும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 7 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சபைக்கு வந்ததை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் போட்டி ரகளையில் ஈடுபட்டதால் இரண்டாவது நாளாக சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் இந்த தீர்மானம் அடுத்த கூட்டத்தொடரில் மறுபடியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிகிறது. தீர்மானத்தை சட்டசபையில் எடுத்துக் கொள்வதில் ஏற்படும் தாமதத்தை கண்டித்து எம்எல்ஏ இன்ஜினியர் ரஷீத் சட்டசபைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டார். தீர்மானத்தை நிறைவேற்றவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.